மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. வெயிட்டு தூக்கிட்டு என்னால் நடக்க முடியாது. செம்ம வியூவில் சோலார் இருக்கும் எல்லார் வீட்லேயும். கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்ல வெயில் அன்னைக்கு. ஹாய், இன்றைக்கி மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. தட் இஸ் DIML vlog தான். சாய்க்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இருக்குது. தட் இஸ் ஆடிட்டிங் போயிட்டுருக்குன்ட்டு மார்னிங் 6:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்புனா. ஸோ அதுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச்சு அப்புறம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கும் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். பிரிஞ்சி அப்புறம் மார்னிங் பிரிஞ்சி, ஆஃப்டர்நூனுக்கும் பிரிஞ்சி, ஈவினிங்காக சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ மார்னிங்கே எல்லாம் சாமியெலாம் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாய் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெலாம் ஊற வச்சு மேலே போய் ஊற வச்சுட்டு வரலான்ட்டு மாடியில் போய் துணி துவைக்க போகிறேன். சம்டைம்ஸ் மாடியில் துவைப்பேன், சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கீழேயே பாத்ரூமில் இது பண்ணிடுவேன். ஸோ கோணிலாம் நைட்டே அலசி போட்டு வச்சுருந்தேன். எடுத்துகிட்டு மாடிக்கு போகிறேன். ரொம்ப வெயிட்டு தூக்கிட்டு என்னால் நடக்க முடியாது. ரொம்ப வெயிட்டு தூக்குனா அப்படியே ஹார்ட் அட்டாக்கை வர மாதிரி இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக ஏறி மேலே போகிறேன். மேலே லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இது செகண்ட் ஃப்ளோர் வியூ அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எட்டி பார்த்தா. செம்ம லொக்கேஷனு. அங்கே 2-3 தென்னை மரம், அப்புறம் அங்கே மாடியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லா லொக்கேஷன் இருக்கும். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்களேன். செம்ம வியூ இல்லை? ஸோ இதுதான் ஃபுல் மாடி. அதுக்கு மேலே இருக்கிறது தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க, டேங்க்கு, அப்புறம் சோலார் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மைசூரில் எது இருக்கோ இல்லையோ வீட்டில் சோலார் இருக்கும் எல்லார் வீட்லேயும். எல்லோரும் ஹாட் வாட்டரில் தான் குளிப்பாங்க. பிகாஸ் கிளைமேட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில்லுன்னே இருக்கும். இயர்லி பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு வருஷத்தில் ஒரு மாதம்தான் ரொம்ப வெயிலாக இருந்தது. அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்போவுமே சில்னஸ் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் ஹாட் வாட்டரில் தான் குளிப்பாங்க. எல்லார் வீட்டு மாடியிலும் பார்த்திங்கன்னா சோலார் இருக்கும். அப்படி சோலார் இல்லாத வீட்டில் பார்த்திங்கன்னா புகை வந்துட்டுருக்கும். அடுப்புலையாவது சுடு தண்ணி வச்சு குளிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எல்லாருமே ஹாட் வாட்டரில் தான் குளிப்பாங்க போல் இருக்கு. நம்மலாம் சென்னையில் பச்சை தண்ணியில் குளித்து பழக்கம். இங்கே வந்ததுக்கப்புறம் சரி சோலார் தான் இருக்கேன்னு எடுத்து குளிப்பேன். பட் ஒரு ஆஃப் பக்கெட்டுக்கு அப்புறம் தான் சோலார் தண்ணி ஹாட்டாக வரும். பார்த்திங்களா, அதுதான் மாமரம். சீசனில் நல்லா காய்ச்சிது. எங்களுக்கு ஒரு மாங்காய் 2 மாங்காய் கிடச்சிது. ஸோ ஹவுஸ் ஓனர் தான் அது. அங்கே ஒரு கூண்டு பார்த்திங்களா, ஊஞ்சல் கூண்டு, அது கூட ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் கட்டி வச்சுருக்காங்க. அந்த குட்டி பாப்பா இருக்குது, அதை ஜாலியாக ஆடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி போவேன். செம்ம லொக்கேஷனுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடிக்கு வந்தேன்னா. ஆனால் எட்டி பார்த்தோன்னா அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ துணியெல்லாம் முதல்ல ஊற வச்சுட்டேன். கோணியெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு கீழே போகிறேன். கீழே போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுக்கு வருவேன். மார்னிங் சன்னு கூட அந்தளவுக்கு வரல. நாங்கள் எஞ்சி நல்லா ஒர்க் பண்ணிட்டோம். பிகாஸ் இவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டோம். சாய்க்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, சீக்கிரமாக போகணுன்னால ரொம்ப ஏர்லியராக இது பண்ணியாச்சு. நம்ம கதவை சாத்தியே தாங்க வைக்கணும். இல்லாட்டி ஆஞ்சநேயா எப்போ வருவார்னே தெரியாது, தபக்குன்னு குச்சி வந்துடுவார்.
அதனால் உள்ளே வேலை செஞ்சாலும் சரி, வெளியே வேலை செஞ்சாலும் நாங்கள் கதவை தாப்பால் போட்டுருவோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் பண்ண ஒர்க்கில் எல்லாம் இப்படி இப்படி இதுவாக இருக்குது. ஸோ ஷிங்க்லேயும் சாமான் இருக்குது, அதெல்லாம் தேய்ச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃபோனில் ஒர்க் பண்ணிவிட்டு எடிட்டிங்கு அண்ட் தென் வீடியோ ஷேரிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு ஊற வச்ச துணியெல்லாம் தூச்சி போட்டு காய போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டு மாடியிலும் இந்த மாதிரி துணி துவைக்கிற கல் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கல்லில் துணி துவைச்சா நல்லா அழுக்கெல்லாம் போகும். அந்த மாடலே பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே நாங்கள் பேச்சுலர் ரூமில் தங்கியிருந்தோம், அங்கே கூட அந்த மாதிரி இருந்தது. அன்றைக்கி நல்லா சன்னி டேயாக இருந்தது. பக்கெட்லாம் கூட நான் அங்கே மேலே கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருவேன். ஸோ அது நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா கீழே எடுத்துகிட்டு வருவேன். ஸோ நல்ல வெயில் அன்றைக்கி. இங்கே ஒரு 2 மணி நேரம் வெயில் அடித்தா கூட நல்லா சுரீல்னு இருக்கும். பட் இப்போது வந்து கிளைமேட் வந்து இப்படி இருக்கனால வெயில் அடித்தா கூட அந்த சில்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஜன்னல் தெரியுதா, இது நம்ம கிச்சனோட ஜன்னல். இந்த வழியாகவே பார்த்தாலே தெரிஞ்சிடும் படிக்கட் வழியாக ஆஞ்சநேயா வருவாரான்ட்டு. பயந்துனே தான் இருக்கும். ஒரு குட்டியாக ஒரு ஆஞ்சநேயா வருவாங்க, அவங்க பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியாகவே வந்துடுவாங்க. ஆனாலும் ஜன்னல் திறந்து வைக்கவும் பயம்தான். அப்புறம் தேய்ச்ச சாமான்லாம் எடுத்து வெளியே காய வச்சுட்டு வெங்காயம் பூண்டுலாம் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு கதவை சாத்திடணும் முக்கியமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீனீட் பண்ணிட்டேன். ஆர்னிங் பண்ண பிரிஞ்சி கொஞ்சம் இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 12:30 ஆகிடுச்சி. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போடணும். பிகாஸ் வந்து நைட்டும் லேட்டாக படுத்தா ஏர்லியராக வர ஏந்துட்டோமா, அக்கா ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ நான் தூங்க போகிறேன். பாய். இந்த ரொட்டீன் vlog பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி. Thank you. This is Bhavani from MGB Lifestyle and Kitchen.